வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து லாவா ஸ்டார்ம் ப்ளே இந்த ஃபோனை பற்றி தாங்க. ஸோ இந்த டிவைஸ் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க வந்து 15,000 ரூபாய் கீழே, அதுவும் 10,000 ரூபா பக்கத்தில் தான் டிவைஸ் கேட்டாங்க. நானும் தேடி பார்க்குறேன், எதுவுமே செட் ஆகலைங்க. உண்மையை சொன்னால் மோட்டோரோலாவோட G35 மட்டும்தான் கொஞ்சம் சாலிடாக இருந்தது அந்த ஏரியாவில். பட் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் ரேம் ஸ்டோரேஜ் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் ப்ராசர் வந்து சரி 7060 ப்ராமிசிங்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ப்ளஸ் இந்த மாதிரி யூனிசாக் T760 இல்லாட்டி 7060 இந்த ப்ராசர் 6300 6100 இந்த மாதிரியான ப்ராசர்ஸை தான் நீங்கள் அரௌண்ட் இந்த 10 to 12 கீழே பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஹெச்டியில் ரெண்டர் பண்ண கஷ்டப்படுமா இல்லாட்டி ஃபுல் ஹெச்டியில் ரெண்டர் பண்ண கஷ்டப்படுமா அப்படின்னு நான் யோசிக்க வச்சுது. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் வந்து லாவா ஸ்டார்ம் ப்ளே இதுக்கு நான் போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ இது வாங்கியாச்சு. அண்ட் இது வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன். அண்ட் அதே சமயம் நம்ம மக்களில் யாரெல்லாம் வந்து இப்போது ஒரு 10,000 12,000 ரூபாய்க்குள்ளே ஃபோன் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 8256 மாடலு 13500 வருது. ஹெச்டி ப்ளஸ் பேனல் தான். இப்போ பாருங்களேன், இப்போ நான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அடுத்தடுத்து திரும்ப மோட்டோரோலோட ஃபோன்ஸ் எதெல்லாம் இதுக்கு முன்னாடி அண்டர் 20Kல இருந்ததோ அதோட ப்ரைஸ் எல்லாமே ஒரு 2,000 ரூபாய் 1,500 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எல்லா டிவைஸுமே இந்த ரேம் மெமரி இஷ்யூவில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. ஸோ ஆக மொத்தம் 15,000 ரூபாய்க்கு கீழே 256GB ஸ்டோரேஜ், அதுவும் UFS 3.1 அண்ட் ப்ளோட்வேர் ஃப்ரீயாக ஒரு ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது வேறு வழியே இல்லாமல் லாவாவில் தான் லேண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி லேண்ட் ஆன ஃபோன் தான் இந்த ஸ்டார்ம் ப்ளே. ஸோ இது எப்படி இருக்குது, பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ஆஸ்பெக்டில் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் ஏஐ கேமரா அப்படின்னு சொல்லி மேலே ஒரு டெக்ஸ்ட்டு அழகாக இருக்கும். அண்ட் லாவா 5G ஸ்டார்ம் ப்ளே அப்படிங்கிறது டிவைஸோட ரியர் எப்படி இருக்கோ அது அப்படியே இந்த பாக்ஸுக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம். சைடில் வந்து லாவா ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சைடில் வந்து ப்ரௌட்லி இந்தியன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸோட பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்செட், ஒரு சார்ஜர், ஒரு டேட்டா கேபிள், ஒரு பேக் கவர், சிம் எஜெக்டிங் டூலு, சர்வீஸ் லீஃப்லெட் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அண்ட் எம்ஆர்பி பொறுத்த வரைக்கும் 19,000 ரூபான்னு போட்டிருக்காங்க. 8GB 256GB மாடல் தான் இது. ஃப்ராஸ்டி ப்ளூ. ஸோ இதாங்க நம்மக்கிட்ட இருக்குது. ரைட்டாக நம்ம வாங்கினது 13,500 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸுக்கு அமேசானில். ஸோ பேக் சைடில் ரெண்டே வேரியன்ட் இருக்குது. ஸோ அதில் நம்மகிட்ட இருக்கிறது ப்ளூ அண்ட் 2.6 GHz MediaTek 7060. இது எதுக்கு ஈக்குவலண்ட் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா 6S Gen 3 அப்படின்ற ஒரு ப்ராசர் நம்ம பார்த்துருப்போம். 695 அப்படின்னு பார்த்துருப்போம். இதுவே 8 சீரிஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம போகிறதா இருந்தால் 845 அப்படின்னு சொல்லலாம். பட் இதுக்கு இடையில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சரி, ஓகே. ஆனால் இந்த ப்ராசர் தாங்க இதில் பவர்டு பை அப்படின்னு சொல்லணும். அண்ட் LPDDR. ஆனால் லாவா இது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? LPDDR5 அப்புறம் UFS 3.1 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அமேசிங்காக இருக்குது. அண்ட் ப்ளோட்வேர் ஃப்ரீன்னு ஆரம்பத்தில் சொன்னல, அது எனக்கும் ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா இந்த ஃபோன்லாம் பெருசாக ஃபாலோ பண்ணலங்க. உண்மையாக சொன்னால் இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் எதுக்கு இதை பார்த்துக்கிட்டு வேறு ஏதாவது நல்ல பிராண்டாக பார்ப்போம் அப்படிலாம் முன்னே தோணும். ஆனால் இப்போ லாவாலாம் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டில் ஃபோன்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 50 மெகாபிக்சல் உங்களுக்கு பிரைமரி சென்சார் இருக்குது, IMX752 அண்ட் 8MP செல்ஃபி கேமரா, 6.75 இன்ச்சுக்கு 120 Hz HD ப்ளஸ் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 18 வாட் சார்ஜிங்கு, ப்ரீமியம் கிளாஸி பிளாக்கு அதெல்லாம் இருக்கட்டும். க்ளீன் ஆண்ட்ராய்ட் 15 OS, நோ ப்ளோட்வேர், நோ ஆட்ஸ், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான், ப்ரொடெக்ஷன் ஒரு சரி, ஓகே, சேம் அதே கதைகள். ஓகேங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரே கேஸு. நான் ஆல்ரெடி ஃபோன் எடுத்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன், சரியா? ஸோ இந்த டிபியூ கேஸ் இருக்கும். இதுக்கு இந்த இதெல்லாம் போட்டு அப்படி லோக்கலில் நமக்கு வந்து டிபியூ கேஸ்லாம் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் லேயர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேசிக் டிபியூ கவர் இருக்கும். ஸோ அதை ஃபோனில் மாட்டினா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது இருக்கும் அப்பில் ஃபோனு. ஓகே, எப்படி இருந்தாலும் மஞ்சளாக மாறிடும் மங்களகரமாக. அப்புறம் பாக்ஸில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோமு, ஹவு டு அவைல் அதுக்கெலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எப்படி சர்வீஸ் கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு பேப்பர் ஒர்க்கு. அப்புறம் உங்களுக்கு A to C கேபிள், அப்புறம் ஒரு பிரிக்குங்க. ஸோ பிரிக்கில் வந்து ரேட்டட் பவர் அப்படின்னு பார்த்தா 12 volt 1.5 amp, 9 volt 2 amp. ஸோ 18 வாட் சார்ஜிங் பிரிக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து லாவா அப்படிங்கிற பிராண்டிங்கும் பார்க்க முடியுது. ரைட்டு. ஸோ அப்புறம் சிம் எஜெக்டர் டூல். ஸோ இதுதான் ஓவரால் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். 12,000 ரூபா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் ஃப்ரேமு, பிளாஸ்டிக் பேக்கு, ஸோ கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ராக்கரும் பவர் பட்டனும் இருக்கும். அந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டாகவும் வேலை செய்ய போகுது. டாப்பில் ஒன்றுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ட்ரே இருக்குது. ஸோ உள்ளே நீங்கள் டுவல் சிம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சிங்கிள் சிம் ப்ளஸ் மைக்ரோ SD யூஸ் பண்ணலாம். அப்படியே பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஜாக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட்டு, ஸ்பீக்கர் இல்லைங்க. ஸோ சிங்கிள் ஸ்பீக்கர் தான், பாட்டம் ஃபயரிங். அண்ட் ரியரில் வந்து ஒரு 50 மெகாபிக்சல் பிரைமரி ஷூட்டர் இருக்குது. அண்ட் ஒரு ஆக்சிலரி கேமரா. அது கீழே வந்து
எல்இடி ஃப்ளாஷ். ஸோ ஓவரால் டிசைன் டோன் அந்த ஃபினிஷ் அதெல்லாம் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு சீரியஸாக இந்த ஃபோனில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டே என்ன தெரியுமா, இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணதுமே ப்ளோட்வேர் ஃப்ரீயாக இருந்தது தான். மறந்துட்டேங்க, லாவாவில் ப்ளோட்வேர் இருக்காது அப்படிங்கிறதே மறந்துட்டேன். இன்ஸ்டால்டு ப்ரொடெக்டிவ் ஃபிலிமோட தான் இந்த ஃபோன் வந்திருக்கு. அந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் ஸ்மட்ஜஸை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. 750 nits வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோடில் அது போகும். ஸோ செட்டிங்ஸ் போனோன்னு வைங்களேன், அப்படியே டிஸ்பிளே போனோன்னா ஆட்டோ பிரைட்னஸில் இருக்குது. ஆனால் போங்க தம்பி, இப்போ இருக்கு பாருங்க. ஸோ எல்சிடிங்கிறனால நம்ம அதை நினச்சி வருத்தப்பட வேணாம். ஆனால் அவுட்டோர் விசிபிலிட்டி தரமாக இருக்குது. ஃபோனில் காட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வியூவிங் ஆங்கிள் பார்த்தீங்களா, அது பட்ஜெட் ஃபோனில் எப்பயுமே அந்த கிளாஸ் வந்து இந்த லட்சணத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு ஃபோனில் தான் ரொம்பவே மோசமாக தெரியுது. அதாவது நான் எடுக்கிற பீரோவில் தான் உங்களுக்கு அப்படி தெரியுதே தவிர, நேரில் பார்க்கும்போது நிஜமே அவ்வளோ மோசம்லாம் இல்லைங்க. நிஜமாக நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா இன்னொன்று, நான் சன்னுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது சன்னை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் அதுக்கு அகெயின்ஸ்ட் சைடு கொண்டு போனால் ஆட்டோ பிரைட்னஸ் ஒர்க் ஆகி பிரைட்னஸ் வந்து குறையுது. இப்போ 83% இருக்குது. இப்போ அப்படிங்க பாருங்களேன், சூரியனுக்கு நேராக அப்படி திருப்பிட்டு திரும்ப இங்கே கொண்டாந்தானா 100 இருக்கும். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லாவே வேலை செய்யுதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த 6.75 inch பேனல் வந்து ஒரு HDR பேனலுங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யுது. வியூவிங் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த கேமரா மூலமாக வரக்கூடிய பீரோவில் விட நேரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு தடவை பதிவு பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பயந்துடக்கூடாதுல்ல, அவ்வளோ மோசமாக அப்புறம் இருக்குது அப்படின்னு. ஸ்லைட் டவுன் பண்ணிவிட்டு பிரைட்னஸ்ஸு, இந்த ஸ்க்ரீன் இஸ் டூ பிரைட், ஓகேங்க, எங்களுக்கு அது தேவை தான். நல்லா இருக்குல்ல. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப நல்லாவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. லாக் பண்ணுறேன், அன்லாக் பண்ணுறேன், லாக் பண்ணுறேன், எங்கே இருக்குது, அன்லாக் பண்ணுறேன், லாக் பண்ணுறேன், அன்லாக் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. 7060 மேலே ஒரு சந்தேகம் இருந்தது. அதனால் 5Gயில் அவுட்டோரில் எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏர்டெல் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏர்டெல்லில் என்ன ஸ்பீடு 5Gயில் கவர் ஆகுது, ஒரு ஹோப்பு பில்டு பண்ணுறதுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. விளங்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அமைதியாக ஒதுங்கிடலாம்ல. ஆக்சுவலாக இந்த ஃபோன் நம்ம வாங்குறதே ஒரு எல்டருக்காக தாங்க. எல்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து நல்லாவே செட் ஆகும். அதுவும் சிங்கிள் சிம் ப்ளஸ் மெமரி கார்டு, பழைய ஃபோனில் மெமரி கார்டு இருந்தது, அதை நான் கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னாலும் இதில் போடலாம். அண்ட் 3.5mm ஜாக் யூஸ் பண்ணி பழக்கப்பட்டாங்க, அவங்களும் தாராளமாக இந்த ஃபோனுக்கு போகலாம். ஃபோனில் டிஃபால்ட்டாக 2 டைலருமே இருக்குங்க. அதாவது கூகுளோட ஸ்டாக் டைலரும் இருக்குது, அதே சமயம் ஏஓஎஸ்பி டைலரும் இருக்குது. நீங்கள் ஏஓஎஸ்பி டைலர் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் டயல் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைலர் போகிறேன், 121 போகிறேன், கால் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பார்த்தீங்களா, கால் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டாக் ஏஓஎஸ்பி டைலர் போங்க, பக்காவாக வேலை செய்யும். நான் கஸ்டமர் சப்போர்ட் ரீச் பண்ணுறேன்னு ஒன்று எஸ்எம்எஸ் அனுப்பிட்டான் பாருங்க. இப்போ நம்ம செட்டிங்ஸ் போகிறோம் வைங்களேன். செட்டிங்ஸ் போயிட்டு செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் போய் அப்படியே நம்ம அபவுட் லாவா ஃபோன் அப்படின்னு பார்த்தா இதுவே எப்படி இருக்குது பாருங்களேன். சரி, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 15 இருக்குங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 15 கிடைக்கும். ஆண்ட்ராய்ட் 16 ஆக்சுவலி பிளான்டு. நீ எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இங்கே ஸ்பெக்கு காட்டுறீங்களா, அப்படியே இது வேறு டியூரா ஸ்பீடு ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. பட் டிவைஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. அதுக்கு ரீசன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 8GB ரேம் இருக்குது, 256GB ஸ்டோரேஜ் ரீசனாக சொல்ல வரல. ஆனால் 8GB ரேம் கூட கப்புல்டாக இப்போ உங்களுக்கு வந்து HD+ தான் ரெண்டர் பண்ணுது அப்படிங்கிறனால அதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ஓகே. ஸோ நார்மலாக நம்ம வந்து ஆல்ரெடி ஹைலைட் பண்ண மாதிரி தான். ஏஓஎஸ்பியில் நீங்கள் என்னென்னலாம் பார்ப்பீங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சில விஷயங்களை, தீம்டு ஐகான்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் கூகுளோட ஆண்ட்ராய்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை தான் டெலிவர் பண்ணுது. சில ஆப் மட்டும் நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை தவிர அப்படின்னும் போது இப்போ 256GB வந்து கிட்டத்தட்ட 23GB ஆக மொத்தம் யூஸ்டாக இருக்குது. அப்போது ஃப்ரீ ஸ்பேஸ் பாருங்கள், 233GB வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் டார்க் மோட் வேணும்னு எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஆம்பியன் லைட் சென்சார் அந்த ஃபீல் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்லைட்லி எப்படி சொல்லலாம்னா அது லூமின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது, திரும்ப டிஸ்பிளேயோட அந்த நிட்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னும் போது அந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அது ஒரு ஸ்மூத்தர் ட்ரான்சிஷன் அல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரான்சிஷன் மாதிரி இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் நிறைய ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜிங் அனிமேஷன். இதை பார்க்கும்போது என்னையாது ஷாமி ஃபோனு எல்லா ஃபோன்லேயும் இருந்து அனிமேஷன்லாம் எடுத்து வந்து இங்கே போட்டு வச்சுருக்கீங்க போல் அப்படி ஃபீல் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க. அது தவிர இந்த ஸ்க்ரீன் ஏரியா, ஏன்னா டியூ ட்ராப் நாச் இருக்குல்ல, 20,000 ரூபாய்க்கு சாம்சங் கொடுக்கும்போது லாவாட்ட தப்பு இல்லை. பட் அது தேவைன்னா இந்த மாதிரி ஹைடு பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா அப்படியே அதை ஆசிட்டேஸ் விட்டுடலாம். டைனமிக் ஐலண்டோட கம்மி இடத்த தாங்க பிடிச்சிருக்கு, அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நெட்வொர்க் ஸ்பீடு பார்த்துக்கலாம். அப்புறம் லிஃப்ட் வேக் இருக்குது, ஸ்க்ரீன் சேவர் சார்ஜ் வரும்போது போடுறது, அப்புறம் கலர் ப்ரொஃபைலு இது வேறு. அப்புறம் இந்த கலர்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நைட் லைட் வேணுன்னா எனேபிள் பண்ணிக்கலாம்.
கலர் மோட் அண்ட் டெம்பரேச்சரு. ஸோ டிஃபால்ட்டாக விவிடில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸு, டெக்ஸ்ட் சைஸு, ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணலாங்க. ஸோ ஓரளவுக்கு பேசிக்காக இந்த டிஸ்பிளே ரிலேட்டடான கஸ்டமைசேஷன் இருக்குது. இதோட சார் வேல்யூ செக் பண்ணலான்னு பார்த்தாங்க. செக் பண்ணால் less than 1.6ன்னு காட்டுது. இல்லை இது என்னால் கேடித்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ நேரமாக நான் சொன்ன மாதிரி நிறைய ஏரியாவில் இந்த ஃபோன் ரொம்பவே ஸ்கோர் பண்ணியிருந்ததுங்க. எந்த மாதிரினா ரெஸ்பான்சிவ்னஸ்ஸு. ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சூப்பர் ரெஸ்பான்சிவாக இருக்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே எனக்கு சாலிடான ஒரு மூவாக ஃபீல் ஆச்சு. பட் எங்கன்னா ஸ்பீக்கரில் சொதப்பின மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் வால்யூமே எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்பீக்கர் தான் வந்து இந்த ஃபோனோட டவுன் சைடாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக டிவைஸை கையில் பிடிக்கிறதுக்கு அது எல்லாமே கூட ஓகே. அண்ட் யூஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் பார்க்க முடியுமோ அது எல்லாமே இருக்குங்க. ஸோ பேசிக்காக ஒரு AOSP இமேஜில் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியுமோ அது எல்லாமே ஆசெட் இருக்குது. இன்னொன்று என்னென்னா 3.5mm ஜாக் வழியாக ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது அது கூட எனக்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் ஒரு மைல்டு நாய்ஸ் இருக்குது. என்ன தான் வந்து ஹை ஃபிடிலிட்டி மோடு அப்படிலாம் காமிச்சாலும் கூட எனக்கு இதில் ஆடியோ லிசன் பண்ணும்போது ஓகே, ஐ எம் நாட் சூப்பர் இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். புரியுது, 10,000 ரூபாய்க்கு ஃபோனை வாங்கிவிட்டு எவ்வளோ பேசுகிறான் படுறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் 10,000 ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி ஃபோன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்ததுங்கிறத ஞாபகப்படுத்துகிறேன். பட் இப்போ இன்ஃப்ளேஷனால ஒரு சில விஷயங்கள் மாறுது அப்படிங்கிறதையும் திரும்ப நான் ஞாபகப்படுத்த வேண்டிய கடமையிலையும் இருக்கேன். கேஷுவல் கேம்ஸ்க்கு இந்த ஃபோனை வந்து சஜஸ்ட் பண்ணலாங்க. ரொம்பவே கேஷுவலான கேமுக்கு. அண்ட் எய்டால் நம்ம வந்து பார்க்க முடியுது MT6855. ஸோ இது வந்து 8GB RAM இருக்குது. அதில் வந்து அவைலபிள் மெமரி கிட்டத்தட்ட 4GB அண்ட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.2. ஓகே, அப்படியே CPU சிஸ்டமை விடுங்க, சிபியூக்கு போங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா 6nm ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கு அண்ட் ஆக்டோகோர் ப்ராசஸர். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் பார்க்க முடியுதா. ஃபர்தர் டிஸ்பிளே போனீங்கன்னா இது வந்து ஒரு ஹெச்டி பேனலில் 6.75 இன்ச். அதான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ அது நேவிகேஷன் பர்பஸ்க்கு நல்லாயிருக்கு. அண்ட் நிஜமாவே வந்து இந்த ப்ராசஸர் கப்புல்டு வித் ஹெச்டி பேனல் அப்படிங்கிறனால தான் 120 Hzங்கிறதும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னா பாருங்களேன். Android 15 வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஆக மொத்தம் பவர்டு பை Android 15 இருந்தாலும் இந்த டிவைஸில் வந்து Android 16 அப்டேட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் இந்த டிவைஸ் ரிலீஸ் ஆன டைமில் இருந்து 2 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச். ஸோ ஆக மொத்தம் ஒரு மேஜர் அப்டேட் ப்ளஸ் 2 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச். இதுதான் பிளானு. 3 வருஷம் கிடையாது, 2 வருஷம் தான் அப்டேட் வரும். அதுவும் செக்யூரிட்டி பேட்ச் தான் வருங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப் அப்படின்னு வரும்போது நீங்கள் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ மற்றபடி வந்து ஸ்டாக் சிஸ்டம் ஆப்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் அதை தாண்டி FM ரேடியோ இருக்குது, லாவா கேர் இருக்குது, அவுட்டோர் டூல்னு ஒரு ஆப் இருக்குது, அப்புறம் சவுண்ட் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஆப்பும் நீங்கள் பார்க்க முடியும். மற்றது எல்லாமே நார்மல் நீங்கள் AOSPயில் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம வந்து சவுண்ட் ரெக்கார்டர் ஒரு கேஷுவலான ஆப்பாக இருக்கும். ஓகே, FM ஹெட்ஃபோன்ஸ் வேணுமா? 5.5mm ஜாக்கில் ஹெட்ஃபோன்ஸை மாட்டியாச்சே. ஸோ இப்போ ஹெட்ஃபோனில் கேட்டுட்ருக்கோம். நம்ம அப்படியே ஸ்பீக்கர் எனேபிள் பண்ணுவோம். அடுத்த சேனல் போதுமா? பக்கா இல்லை? ஸோ சூப்பருங்க, பக்கா. ஸோ எனக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. ரைட்டு, நான் இது என்ன பண்ணுறேன், இங்கே ப்ளே ஆகுது, ஸ்பீக்கர் எனேபிள் பண்ணுறேன், மினிமைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ எஃப்எம் கேட்கும்போது எஃப்எம் ரெக்கார்ட் ஆகுமான்னு பார்த்தேன், இல்லை. சரி, எஃப்எம் என்னாச்சு, ரெஸ்யூம் ஆகுமா? இப்போ நான் ரெஸ்யூம் பண்ணிட்டேன். ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்கா? ரெக்கார்ட் எஃப்எம் பக்கா. ஏங்க இதெல்லாம் வந்து நான் ஒரு டைம் மைக்ரோமேக்ஸ் ஃபோனில் பண்ணி விளாண்டுட்டு இருந்த விஷயங்க. அப்போலாம் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போலாம் எஃப்எம்மில் அதிகமாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பாலபத்திர ஓனாண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது? சூரியன் எஃப்எம்மில் வரும், சின்ன தம்பி பெரிய தம்பி ப்ரோக்ராமுக்கு நடுவில். ஸோ அது வந்து அந்த செஷனை மட்டும் நான் எப்பயுமே ரெக்கார்ட் பண்ணுவேன்னா பாருங்களேன். ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஆனால் பயங்கர கொடூரங்க. ஸ்மட்ஜஸ்ஸு டு த பீக்கு, அவ்வளோ அட்ராக்ட் பண்ணுது.
அதான் இந்த ஃபோன் வந்து ஒரு பட்ஜெட் மீடியா சென்ட்ரிக் ஃபோனாக இருந்தாலும் இதில் கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து தானே ஆகணும். ஸோ 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. கிரிட் லைன் எனேபிள் பண்ணுறேன். நார்மலாகவே இருக்கட்டும்ங்க கிரிட் எனேபிள்டு. ஸோ டைமரு, டச் ஷூட்டிங்கு, லாங் ப்ரெஸ்க்கு பர்ஸ்ட் மோடு, லெவலு வச்சுப்போம். லொக்கேஷன் இன்ஃபோ ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் மார்க் வேறு இருக்கா? வாட்டர் மார்க்கு, மாடல் இன்ஃபர்மேஷன், டைம் இருக்கட்டும். கஸ்டமைஸ் பண்ணுறதா இருந்தால் ஓஹோ நைஸ். சரி, அவுட்புட்டில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ பிக்சர் சைஸு 4:3 பை டிஃபால்ட். கஸ்டம் உள்ளே போனால் என்னெல்லாம் இருக்குது, ஃபங்க்ஷன் லே அவுட்டு. ஆனால் நிறையா ஒரு விஷயம் பார்த்தேங்க, நான் வச்சுருக்கிறதோ லைட் மோடு பை டிஃபால்ட்டு. ஆனால் நிறைய ஆப் வந்து டார்க் மோடில் தான் ஓப்பன் ஆகுது. நைட் மோட் இருக்குது, வீடியோ, ஃபோட்டோ, ஃபிலிமு, போர்ட்ரைட்டு, பியூட்டி, டாக்குமெண்ட்டு, ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் சைட்ஸில் தான் இருக்குது. கலர் ஓகே. அண்டு கேமரா சவுண்டு, ஃபிலிம், கீப் செட்டிங்ஸ், எஸ். இப்போ நான் ப்ரிசர்வ் செட்டிங் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. எந்த மாதிரி வேணும், இந்த இது நல்லா இருக்குங்க. இந்த ஷாமியில் மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னடா இது, எவ்வளோ மோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஸோ ஃபோட்டோ மோடில் ஏஐ வேணும்னா ஏஐ எனேபிள் பண்ணிக்கலாம். ஏஐ எனேபிள் பண்ணால் கலர்ஸ் பூஸ்ட் ஆகும்னு தோணுது. அதுவே கரெக்டாக கெஸ் பண்ணி ஏஐ எனேபிள் பண்ணதுமே லீஃப் அப்படின்னு சொல்லுது. ஓகே, டிசேபிள் பண்ணிட்டேன். வீடியோ மோட்குள்ளே போகிறேன். வீடியோ மோடில் போனால் வீடியோ குவாலிட்டி 2K வரைக்கும் எடுக்க முடியுதுங்க. குட். ஓகே, ஃபுல் ஹெச்டி வைப்போம். இஏஎஸ் எனேபிள். இஏஎஸ் ஏன்டா இஏஎஸ்க்கெல்லாம் நான் தான் எனேபிள் பண்ணணுமா? அப்படி இருக்குல்ல. ஓகே, ஸோ நான் ஷூட் பண்ணுறேன். இல்லை பிட்வீன் சென்சார் போக முடியுமான்னு பார்த்தேன், இல்லை. ஸோ நான் கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ரியர் 50 MP as well as ஃப்ரண்ட் 8 MP எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டில் ஃபுல் ஹெச்டி வீடியோ எடுக்கலாம். எப்படி இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கப்படக்கூடிய இந்த ஃபுல் ஹெச்டி வீடியோ? நீங்கள் விஜிஏ வீடியோலாம் எடுக்க முடியுதுன்னா பாருங்களேன். ஃபுல் ஹெச்டி விஜிஏ. ஸோ ரெசல்யூஷன் நீங்கள் ரெடியூஸ் பண்ணவும் முடியும். எனக்கு நேராக சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்கும்போது சமாளிக்குது. பட் எனக்கு பின்னாடி சோர்ஸ் ஆஃப் லைட் வந்ததுன்னா ப்ளீச் அடிக்குது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என்ன காட்டுது அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ரியர் கேமராவில் 1080p வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. 2K வரைக்கும் புஷ் பண்ண முடியும். கண்டிப்பாக 2Kயோட சாம்பிள் நான் அட்டாச் பண்ணுறேன். நம்ம எடுக்கிற மெயின் வீடியோவே வந்து 4K தானே. ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இருக்குது, இஏஎஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஃபோக்கஸ் ஆன் பாயிண்ட் இருக்கா பார்ப்போமா? பாருங்க, அப்படியே இங்கே வருவோம். மேக்ஸிமம் 4x வரைக்கும் ஜூம் போக முடியுங்க. ஆனால் 2xல கொஞ்சம் டீசெண்டாக இருந்ததில்ல ரிசல்ட்டு. ப்ளஸ் இந்த டிஸ்பிளே ஹெச்டி டிஸ்பிளே அப்படிங்கிறனால அதுலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியராக இருக்காது, ஷார்ப்பாகவும் இருக்காது கண்டென்ட்டு. ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் எப்படி இருந்தது? அப்படியே பொறுமையாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு கோல்டன் அவரே வந்துருச்சுங்க. சரி, ஸோ ஆக மொத்தம் இந்த டிவைஸில் கேமராவில் நிறைய மோட்ஸ் இருக்குது. ஒரு சில மோட்ஸ் நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. அண்ட் இதில் ஹைலைட் என்னென்னா, ஃபிலிம்னு ஒரு மோட் இருந்தது. சரி, அது யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அது ஃபோட்டோ எடுக்குது வீடியோவில். அண்ட் வீடியோலையும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பெரும்பாலும் நீங்கள் 2K வரைக்கும் அதோட லிமிட்ஸை புஷ் பண்ண முடியும். அண்ட் 1080p தான் இஏஎஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ண முடியும். 4x வரைக்கும் வீடியோ as well as ஃபோட்டோவில் நீங்கள் ஜூம் பண்ண முடியும். 4x வரைக்கும் தான், அது ஞாபகம் இருக்கட்டும். அண்ட் பெரும்பாலும் வரக்கூடிய ரிசல்ட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, மேக்கப்லாம் பெரிய அளவில் இல்லை. மேக்கப்புக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, பியூட்டி மோடுன்னு சொல்லி. அதில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லாவே அப்பி விட்டுருது, மேக்கப் போட்டுருது. ஸோ நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளே வந்து HD+ அப்படிங்கிறனாலேயே நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எதுவுமே வந்து ஷார்ப்பாக இருக்காது. அதாவது இதோட போஸ்ட் ப்ராசஸிங் ஷார்ப்பாக இருக்குங்கிறத விடுங்க, நம்ம பார்க்குற கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பிக்சலேட்டடாக தான் ஃபீல் ஆகும். அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து சொல்லி தான் நாங்கள் ஆகணும். 6.75 இன்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசு தான். அண்ட் காம்படிஷனில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6.9 இன்ச் கிட்டலாம் போயிட்டாங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டில் தான். அதுவும் ரெட்மியில் கூட நம்ம பார்த்துருப்போம், A4, இப்போது ரெட்மி 14C 15C இந்த மாதிரியான ஃபோன்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு இன்னும் இதோட பெரிய பேனல், ஆனால் HD பேனல் ரைட்டு. ஆனால் அந்த பேனலோட குவாலிட்டி அளவுக்கு இந்த பேனல் இல்லை.
இருந்தாலும் இந்த பேனல் வந்து பெரும்பாலும் நிறைய பேரை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டால் அதுவும் ஒரு செகண்டரி ஆண்ட்ராய்ட் ஃபோன் வித் 3.5mm ஜாக்கு, மெமரி கார்டு ஆப்ஷனு, அப்புறம் ஓரளவுக்கு பேட்டரி ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த மாதிரியான அடிப்படையில் யோசிக்கும் போது அந்த மாதிரியான ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ளோட்வேர் இல்லாதனால இதில் ஆட் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப வித்தின் தானே. எங்கேயுமே எந்த ஆப்லேயுமே ஆட் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணப்படுதான்னு கேட்டால் கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் ஐடா இந்த மாதிரியான ஒரு சில ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அங்கே வேணால் ஆட் வருதே தவிர ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் எதுலேயுமே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிறதே 1-2 ஆப் தான் எக்ஸ்ட்ரா. எஃப்எம் ரேடியோ, வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரியான ஆப் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாதிரி ஃபீல் ஆகுதே தவிர மற்ற எல்லாமே ஏஓஎஸ்பி ஆப் தாங்க, இந்த கூகுளோட ஸ்டாக் ஆப் தாங்க. இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் எல்லா ஃபோனோட ப்ரைஸும் ரொம்பவே அக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகிறனால அதெல்லாம் பற்றி நான் யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோன் வந்து வேல்யூ ஃபார் மணி மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ள என்ன தள்ள வச்சிருக்காங்கன்னா பாருங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு ரிலேபிள் லாவா, நீங்கள் ஆல்ரெடி லாவா டிவைஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக நம்ம டீமில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே அக்னி 4 மாதிரியான டிவைஸ் நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, டிவைஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இப்போ அக்னி 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பிங்க் லைன் வந்துச்சுங்க, ஆனால் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொஞ்சம் நல்லா இருக்கிறனால இவங்க வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டும் இந்த நம்ம சொல்லி தான் ஆகணும். பட் ஓவராலாக வந்து Dimensity 7060 இஸ் கிராஜுவலி ஒரு மீடியா சென்ட்ரிக் ப்ராசர் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் பேசிக் டாஸ்க் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசராக தான் இருக்குது. அண்ட் இதில் கண்டென்ட் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஓகே. அண்ட் நீங்கள் ஃபுல் HD ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அப்போ HD வந்து உங்களுக்கு செட் ஆகாது. பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆக மொத்தம் இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே சமயம் இந்த மாதிரியான டிவைஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாத ஆளுங்க நான். பெரும்பாலும் வந்து ஸ்னாப்ட்ராகன் SoC ஏதாவது பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 4S Gen 2 4 Gen 2 695 இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நான். ஆனால் பார்த்தீங்களா, இப்போ ரீசெண்டாக ப்ரைஸ் ஹைக் ஆனதுக்கு அதுக்கும் வேறு வழி இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலருக்கு வந்து நான் என்ன சஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா 7060 பேஸ்டு ஃபோனை சஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தா, நிறைய ஃபோன்ஸ் வந்து 4GB ரேமோட வருது. 4GB ரேமோட இருக்கக்கூடிய ஃபோனை நான் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னொன்று என்னன்னா, இந்த ஃபோன் பாருங்களேன், ஒரே ஒரு மேஜர் அப்டேட் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது Android 16 ஃபார் ஷோர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேர்டனாக மாறாது அப்படின்னு தோணுது. அதுவும் ஏஓஎஸ்பி ஆஸ்பெக்டில் ஏன்னா கிட்டத்தட்ட அப்படியே ஒரு ஏஓஎஸ்பி டிவைஸ் மாதிரி தாங்க இது ஃபீல் ஆகுது. ஸோ ஆக மொத்தம் டே டு டே யூஸ்க்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு இதை சஜஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, 73,000 ரூபா கொடுத்து வாங்கின ஃபோனில் ப்ளோட்வேர் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க. ஸோ இது கொஞ்சம் ஓப்போ யோசிக்கணும்னு தோணுது. ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எப்படிங்க நீங்கள் இவ்வளோ ப்ளோட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க? ஓகேங்க, இந்த டிவைஸை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லாட்டி ஆல்ரெடி நீங்கள் லாவா டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு, உங்களோட அனுபவம் வித் த பிராண்ட், ஆஃப்டர் சேல் சப்போர்ட், இந்த மாதிரியான பாயிண்ட் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதை நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபரணி, பார்க்கலாம். பாய்.